அரட்பெரும் ஜோதி. சொந்த வீடு அமைய, வாழும் வீட்டில் நிம்மதி கிடைக்க, செல்வ செழிப்பு மாற, வாடகை வீடு வருங்காலங்களில் சொந்த வீடாக மிக விரைவில் நடக்க, கட்டிட்டு இருக்கக்கூடிய வீடு சிறப்பாக சீக்கிரமாக முடிய வேண்டுமென்று நினைப்பவர்கள் இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். ஆம், வரும் வியாழக்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாள். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் வாஸ்து நாள் இதுதான். ஆண்டுக்கு 5 நாள் வரும். இந்த ஆண்டில் முதல் வாஸ்து நாள் வரும் குருநாளில் வருகிறது. அன்று நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை யார் ஒருவர் முழுமையாய் தன்னையும் தன் குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தை நம்புகிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லும் அத்தனையும் உண்மை. இதை செய்தவர்களின் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படுகின்றது. சொந்த வீடு நிச்சயமாய் அமைந்தே தீரும். இது சத்தியம். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட இது பெரிய அளவில் வெற்றி தந்திருக்கு. உங்களுக்காக இதை முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். வரும் வியாழக்கிழமை ஒரு புது செங்கல் ஒன்று வாங்குங்க. உங்கள் வீட்டில் கொண்டு போய் அந்த செங்கலை பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு துணி, ஒரு மஞ்சள் துணியை வச்சு அதற்கு மேலே இந்த செங்கலை வச்சு செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி சென்டரில் குங்குமம் வச்சு அந்த அதுக்கு பக்கத்தில் ஒரு முழு எலுமிச்சை மலத்தையும் செங்கல் மேலே வச்சுட்டு செங்கலுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 நெய் அகல் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏற்றி வைத்து விட்டு குருநாளுங்காட்டிக்கு கருப்பு கொண்ட கடலையை பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு அந்த 2 தீபத்தை பார்த்து மனமாற உங்களோட இடம் சார்ந்து வீடு சார்ந்து என்ன மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதைய வேண்டிட்டு ஓம் வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தையும், ஓம் வாஸ்து கிரக யோகாய நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் 108 முறை மனமாற ஜபம் செய்யுங்கள். வாசு பகவானோட மிக முக்கியமான மூல மந்திரமும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய 7 முக்கிய மந்திரத்தையும் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி விடுறேன். தொடர்பு கொள்ளுங்க. இதை சொல்லிட்டு அந்த செங்கலுக்கு கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு இந்த வாஸ்து நாளில் வாசு பகவானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறேன், மிக விரைவில் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த சென்ட்ரலுக்கு கூடிய எலுமிச்சை மலத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட் பண்ணி ஒரு சைடில் மஞ்சள் ஒரு சைடில் குங்குமம் தடவி வீட்டு நிலவுக்கு வெளியே வச்சுருங்க. அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொஞ்சோண்டு வடக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கங்க. இதைய மனமாற செய்து பாருங்கள். 100% நல்லது நடக்கும். மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, நிலம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். உங்கள் ஆஃபீஸ்லையும் கூட செய்யலாம். செய்து பார்த்தால் ஒரு அற்புதமான நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும். பஞ்சபூதங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய வாஸ்து பகவானின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.